அப்துல் கனி, ஏறாவூர், இலங்கை. அதாவது பூஜை செய்யப்பட்ட உணவும் கந்தூரி உணவும் சாப்பிடலாம் என்று பத்வா சொன்னீர்கள். எனது கேள்வி, பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்குரியது, அதில் நிர்வாகம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செயல் நடக்கிறது. ஆகையால் அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று சட்டம் உள்ளது. ஆகையால் நிர்வாகம்தான் செய்கிறது, நாம் தொழுதால் என்ன அப்படின்னு கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஒரு சட்டம் சொல்லியிருந்தோம். அதாவது இறைவனுக்கு அல்லாதவர்களுக்காக எந்த பிராணிகள் அறுக்கப்படுகிறதோ அதை சாப்பிட்றது ஹராம்னு குரானில் இருக்குது. ஒமா உஹில்ல பி இல்லை கைரில்லா. இறைவன் அல்லாத இதை பற்றி விரிவான முறையில் ஒரு 2-3 மணி நேரம் விளக்கின வீடியோ இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, இதை ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் தவறாக விளங்கிடுவீங்க. அதை முழுமையாக ஒருக்கா பார்த்துக்கிறங்க. இஸ்லாத்தின் பார்வையில் உணவுகள் என்ற தலைப்பில் நம்முடைய இப்போ யூடியூப்பில் என்ன இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் இந்த பூஜை செய்யப்பட்ட பொருள், படைக்கப்பட்ட பொருளையெல்லாம் மார்க்கத்தில் கூட ஹலாலா ஹராமாங்கிறத பற்றி விரிவாக விளக்கியிருக்கோம். ஒரு 3.5 மணி நேரத்துடைய வீடியோ அதில் இருக்குது. அதை கொஞ்சம் முழுமையாக விவரம் அறிந்து கொள்ள விரும்புகிறவங்க அதை போய் கேட்டுக்கிறங்க. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம் நான் இணைக்கிறேன், எந்த இடத்துல அது இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கிறதுக்கு. சுருக்கமாக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டையோ மாட்டையோ, இது நாவூர் ஆண்டவருக்காக அப்படியோ அல்லது முருகனுக்காக விநாயகருக்காகன்று சொல்லியோ ஒருத்தன் அவங்க பேரை சொல்லி அறுத்தாலும் சரி தான், அவங்களுக்காக அறுத்தாலும் சரி தான், அது சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது ஹராம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அறுக்கப்பட்டது ஹராம்னு சொன்னதுனால அறுக்கப்படுதல் அல்லாத ஒரு பொருள்களை இவனாக கடவுளுக்குன்னு படைக்கிறேன்னு சொல்வதனால அது ஹராம் ஆகாது. அது அல்லாஹ் ஹலாலாக்குன ஒரு அரிசி, அந்த அரிசியை கொண்டே ஒரு கல்லுக்கு முன்னாடி வச்சு அவன் என்னமோ சொன்னவனு அந்த அல்லாஹ் ஹலாலாக்குன அந்த அரிசி ஹராமாவும் ஆகாது. அதனால் அது அப்படி ஒரு சட்டமே கிடையாது, அப்படி ஒரு ஆதாரமே கிடையாது. அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தக்க காரணத்தோடையும் நம்ம விளக்கியிருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. அதை வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ தவறான முறையில் படையல் இதெல்லாம் பண்ணுறாங்க, உயிருள்ள பிராணிகளை அப்படி அறுத்தான்னா அதை ஹராமுன்னு சொல்கிறீங்க, உயிர் இல்லாத மற்ற உணவுகளை போய்கிட்டு படையல் பூஜைன்னு செஞ்சான்னு சொன்னால் அது நமக்கு ஹராம் ஆகாது என்று நீங்கள் ரமலானுடைய உரையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதுலேருந்து ஒரு சட்டம் எடுக்கிறாராம். ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதில் உள்ள நிர்வாகம் செய்கிறவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்த செயலில் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் நிர்வாகம் தப்பு செய்யறதான நாம் தொழுதா என்ன, நிர்வாகம் தானே தப்பு செய்கிறான், அந்த பள்ளியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிற மாதிரி சட்டமே இல்லை. இது நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னால் அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சட்டமே கிடையாது. அது பள்ளியில் தொழக்கூடாதுங்கிற 4 அம்சம் இருந்த பள்ளியெல்லாம் தொழக்கூடாதுன்னு இருக்கே தவிர, பள்ளிவாசல் நிர்வாகிகள் தப்பு செஞ்சாருங்கன்னா அந்த பள்ளியில் போய் தொழுவாதீங்க அப்படின்னு ஒரு சட்டமே இல்லை. யாரும் தவறாக அந்த சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த சட்டத்துக்கு இதை கொண்டாந்து ஒரு ஆதாரமாக காட்டுறாரு. அவ்வளோதான்.